வணக்க நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்காங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி அரிசி வச்சு ஒரு அல்வா, அதுவும் காஃபி ஃப்ளேவரில் டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். அரிசி அல்வா காஃபி ஃப்ளேவரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கிற பாக்கெட் வாங்குவோம்ல, ஏதாச்சும் முறுக்கோ இல்லை ஒரு இடியாப்பமோ செய்கிறதுக்கு அரிசி மாவு பாக்கெட்டில் வைக்கிறாங்களா, அந்த மாவு தான் சரிங்களா. அதை எடுத்து ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கிட்டு லைட்டாக வறுத்து எடுத்துங்க. அது கலர் மாற வேண்டாம், சும்மா சூடு ஏறினா போதும். அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த சர்க்கரை கரையணும். பாகுப்பதெல்லாம் வேண்டாம். கரைஞ்ச உடனே நம்ம அந்த மாவை எடுத்து கொட்டிக்கலாம். நம்ம வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் சரிங்களா. இப்போ கரைஞ்சி வந்த உடனே மாவை கொட்டிக்கலாம். மாவு கொட்டிக்கிட்டு கட்டி தட்டாமல் நல்லா கிண்டுங்க சரிங்களா, அடி பிடிக்காமல். இது நான்ஸ்டிக், அதனால் அடி பிடிக்காது. நீங்கள் வேறு பாத்திரம் வச்சாலும் அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி எடுங்க. இப்போ காஃபி தூள், இது ப்ரூ காஃபி தூள், அது ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேன். ரொம்ப போட்டாலும் கசப்பு வந்துடும் சரிங்களா. சும்மா அந்த வாசத்தோடு நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி அதில் தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த அடியில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் கொஞ்சம் போல் நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு திரண்டு வந்துடும், அழகாக ஒட்டாமல் வரும். நம்ம தண்ணியில் கை நனைச்சிக்கிட்டு தொட்டு பார்த்தோம்னா அது ஒட்டவே ஒட்டாது. அதுதான் பதம் சரிங்களா. அந்த பதத்துக்கு நம்ம அழகாக கிண்டி எடுத்துட்டோம்னா அல்வா ரெடியாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க. அந்த காப்பி தூள் வாசத்தோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏலக்காயெல்லாம் போடல, ஏன்னா அந்த காப்பி வாசம் தான் நம்மளுக்கு தெரியணும், அதுக்காக வேண்டி சரிங்களா. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்காக சாப்பிடுவீங்க காஃபிலாம், அந்த கசப்பு டேஸ்ட் தெரியும் பார்த்தீங்களா காப்பியில். அதோடு சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் நிறைய கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் நல்லா கலர் டார்க்காக வரா மாதிரி சரிங்களா. ஆனால் இது மைல்டாகவே நல்லாவே இருக்கும் சரிங்களா. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கப்பில் போட்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸ்வீட் சாப்பிடணும் போல் தோணும் போது வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு அட்டகாசமாக செஞ்சிடலாம். அதுவும் ஃப்ளேவர் காஃபி ஃப்ளேவரோடனா காஃபி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அந்த வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம், அதே டைமில் டேஸ்டி. தேங்காய் துருவல் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறதுனாலும் உங்கள் விருப்பம் தான் சரிங்களா, சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் வேணான்னா ஒரு முந்திரி பருப்பு இல்லை வேறு ஏதாச்சும் பருப்புங்களை வறுத்து கூட போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து சரிங்களா. இன்றைக்கி அந்த காப்பினுடைய ஃப்ளேவர் மாத்திரம் மேலோங்கி இருக்கணுன்ட்டு இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியான அரிசி அல்வா காஃபி ஃப்ளேவரில். நண்பர்களே, இதே மெத்தடில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.